ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் ஏற்கனவே கொலைகள் நடந்தால் அவற்றை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தண்டிப்பதற்கு வழி இருக்கிறதே தவிர தடுப்பதற்கு உண்டான எந்தவிதமான சரத்துக்களும் இல்லை. கௌரவ கொலைகள் என்பது சமூகத்தில் ஒரு புரையோடி போயிருக்கிற நோயாக தமிழகத்தில் கடந்த பல ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது. 2011 முதல் 16 வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் ஏறக்குறைய 100க்கு மேற்பட்ட கொலைகள் தமிழகத்திலே இதுபோன்று நடந்தன. அப்பொழுது நான் அன்றே இதுபோல தமிழ்நாட்டில் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று கேட்டோம். அன்று காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருந்தவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அதனுடைய விளைவாக இப்பொழுது தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இதன் காரணமாக சமூகத்தில் ஒரு அமைதியின்மை உருவாகிறது, சமத்துவம் தவிடுபடியாகிறது. எனவேதான் தமிழ்நாடு அரசு காலந்தாழ்த்தாமல் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்குண்டான விசேஷ சரத்துக்களை உள்ளடக்கி உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முதற்கட்டமாக இன்று திருச்சியிலே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். தொடர்ந்து அடுத்த கட்டமாக 2வது கட்டமாக தமிழ்நாடு எங்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதை எப்பொழுது என்று நாங்கள் சொல்வோம். அதாவது இந்த சட்டத்தில் மிக முக்கியமா அந்த காவல்துறை அந்த எல்லைக்குள் அந்த காவல்துறையை பொறுப்பாக்கணும், காவல்துறை அதிகாரிகளை பொறுப்பாக்கணுங்க. 2வது இது சமூக அளவில் ஊறிப்போன விஷயமா இருக்கிற காரணத்தினால பள்ளிகள் கல்லூரிகளில் இதற்குண்டான விழிப்புணர்வுகளை இந்த கௌரவ கொலைகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும். சட்டத்தை பொறுத்தளவு சட்டம் வலுவா இருக்கணும், விரைந்து நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு கூற மாதிரி இருக்கணுங்க. இதுக்கென்று ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் எல்லாம் கொண்டு வரணும். இது போன்ற பல்வேறு அம்சங்கள் தடுப்பு நடவடிக்கை. அதாவது ஏன்னா இது ஒரு இளைஞர் ஒரு பெண்ணை காதலிப்பது அல்லது அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முயற்சி கொள்ளக்கூடியது அவர்கள் ஒரே நாள் செய்யறதில்லை. இது 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 10 வருஷம் நடக்கிறது. எனவே இந்த சம்பவங்களை அந்த காவல்துறையுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்ற பொழுது உடனடியாக அந்த காவல்துறை களத்திலே இறங்கி இது எப்படியெல்லாம் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது வேணும். அதே போல இது போல இந்த மாதிரி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் சமூக நீதி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு உரிய வகையில அவர்களுக்கு உரிய பாதுகாப்பான வீடுகள் கொடுக்கணும், வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் என்று பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி அந்த சட்டம் இருக்க வேண்டும். எப்படிங்க இரண்டுமே சாதியும் உலக இந்தியாவிலிருந்து மறையணும், சாதி வெறி உடனடியாக அதை தடுக்கப்பட வேண்டும். இல்லைங்க, அதாவது தமிழ்நாட்டு அங்க திருநெல்வேலியை பொறுத்தளவு அங்க காசிப்பாண்டியன் என்ற இன்ஸ்பெக்டர் தான் ஏற்கனவே 15 தினங்களுக்கு முன்பாக அந்த கவினை கூப்பிட்டு எச்சரித்து அவருடைய குடும்பத்தை கூப்பிட்டு எச்சரித்ததாக தகவல் வருகின்றன. எனவே இந்த வழக்கே இந்த சிபிசிஐடி மூலமாக நீதி கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்று வரையிலும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய தாயார் கைது செய்யப்படல. அதே போல இப்பொழுது உதவியவர்கள் அவருடைய சித்தப்பா பையன் எல்லாம் வராரு. அதனால இது கூலிப்படையெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்குது. இந்த வழக்கு சிபிஐ இடத்துல ஒப்படைத்தால் தான் இது சரியான நீதி கிடைக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். சாதி ஒழிப்புல முழு வெற்றி பெற முடியாத நிலையில அம்பேத்கர் பௌத்த மதத்தை திரும்பினாரு. சரிங்க, நீங்க அவரை தாண்டி எந்த புதிய விஷயத்தை சொல்ல போறீங்க ஒழிக்கிறது? இல்ல, அதாவதுங்க இன்னைக்கு தமிழ் இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இவ்வளவு மோசமா இல்லைங்க. வேணா யூபியிலையும் பீகார்ல கொஞ்சம் இருக்கலாமே தவிர அண்டை மாநில கேரளாவில் இல்ல, கர்நாடகத்தில் இவ்வளவு இல்ல, மற்ற மாநிலங்கள் கிடையாது. மொத்தமா இங்க என்னன்னா அரசியல்வாதிகள் இன்னும் சொல்ல போனா திமுக அண்ணா திமுகவினுடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மிகப்பெரிய பொறுப்புக்கு வர்ற போது அவர்கள் பிறந்த ஊரு அவர்களுடைய உற்றார் ஊர்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க தான் அரசியல் பலத்தோடு இதை நம்ம தப்பிச்சுக்கலாம், நமக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது என்று அவர்கள் செய்கிறார்கள். முதல்ல திமுக அண்ணா திமுகவும் அவங்க சென்சிடைஸ் பண்ணணும். அவங்களுடைய கொள்கைகள் என்ன, சாதி ஒழிக்கிறதுக்கு தானே அவங்களுடைய கொள்கைகளை பரப்புனாங்க. சாதி மறுப்பு திருமணங்கள் தான் தங்கப்பதக்கம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த 2 கட்சிகளும் முதல்ல தங்களுடைய கிளை செயலாளர்களிலிருந்து ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் வரையிலும் கம்ப்ளீட்டா அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் தங்களை திருத்திக் கொண்டிருக்கும் முதல் நடவடிக்கை எடுக்கணுங்க. இல்ல, அப்படி இல்ல. அதாவது இது ஒரு சமூக சிக்கல் இருந்ததுனால அதாவது மிகப்பெரிய அளவுக்கு சட்டத்தின் மூலமாக தடுக்க முடியும். ஆனால் சமூகத்துக்குள்ள இதை தொடர்ந்து பிரச்சாரம் செய்து போகணுங்க. அதாவது என்ன சொல்ல போனா
இந்தியாவில் மிக மிக குறைவாக வந்து சாதி மறுப்பு திருமணம் நடைபெறக்கூடிய மாநிலமே தமிழ்நாடு தான். பஞ்சாப்ல 40% நடக்குது, ஹரியானாவில் 50% நடக்குதுங்க, வடகிழக்கு மாநிலங்களில் 70-80% நடக்குது, கேரளாவில் 30% நடக்குதுங்க. இங்க முற்போக்கு பேசக்கூடிய தமிழ்நாட்டில் வெறும் 2-3% மேல திருமணங்கள் கிடையாது. ஆனா அந்த மாநிலத்தில் தான் வந்து அதிகமான இவங்க தான் திராவிடம் பேசுறாங்க, இவங்க தான் முற்போக்கு பேசுறாங்க, இவங்க தான் பகுத்தறி பேசுறாங்க. இத்தனையும் பேசக்கூடிய மாநிலத்தில் வெளிப்படையா வந்து ரிட்டாரிக் வெற்று வார்த்தைகளுக்கு தவிர வாய்ச்சவடால் இருக்கிறத தவிர உள்ளடக்கத்தில் இந்த ஆட்சியாளர்களாக இருந்த 50 வருஷம் இவங்க வந்து போலி வேடம் பூண்டு இவர்கள் வந்து உண்மையா அவங்க சொன்ன கொள்கைக்கு உண்மையா இல்லாதனால சாதி உணர்வுகள் அதிகமா போச்சு. அதுதான் மிக முக்கியமான காரணம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அதிமுக திமுகவுக்கு மாற்றாக உங்க கொள்கையை ஏற்றுக்க மாற்றாக அதாவது ஒரு தேர்தல் அப்படிங்கிறது வந்து அது பல்வேறு விஷயங்களை வைத்து உள்ளடக்கிய விஷயங்க. இது வந்து சமூக சிக்கல். முதல்ல தமிழ்நாட்டில் 1960களில் இவங்க திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வர போது வந்து இவங்க பண்ண கொள்கை விளக்கங்களே பிரச்சாரங்களே வந்து கலப்பு திருமணங்கள், சாதி மறுப்பு திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்கள் என்று ஊர்தோறும் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனா நடைமுறையில் அவர்கள் வந்து அந்த கொள்கை கம்ப்ளீட் அதிலிருந்து எங்கேயோ தூரம் விலகி போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த திராவிட கட்சிகளுடைய கொள்கைகள் தான் இப்பொழுது கொலை செய்யப்படுகிறதா தான் நான் கருதுகிறேன். இல்ல அது வந்து நம்ம அப்புறம் பேசுவோங்க. நாங்க அவங்களை ஆதரிக்கிறோமா எதை ஆதரிக்கிறோம் அப்புறம் சொல்லுவோம். நாங்க சமத்துவத்தை தான் நாங்க ஆதரிப்போம், சகோதரத்துவம் ஆதரிப்போம், ஜனநாயகத்தை நாங்க ஆதரிப்போம். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி எதுவும் மாற்றங்கள் இல்ல. இதெல்லாம் இப்போ இன்னைக்கு வந்துங்க ரொம்ப இன்னைக்கு 2 முக்கியமான விஷயங்க. இப்பொழுது காலையில கவின் படுகொலை மற்றும் வந்து ஆணவ கொலைகளை தடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்பது ஆர்ப்பாட்டம். இது தொடர்ச்சி அப்படியே வந்து கள் மது போதையிலிருந்து விடுதலை மாநாடு வந்து மகளிர் மாநாடு நடைபெறுகிறது சண்முக ஹால்ல. தயவு அதுக்கும் வாங்க. அதுக்கு பிறகு எங்களுடைய கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இல்லைங்க, நாங்க இப்ப வந்து அதுக்காக வரலைங்க. இப்ப வந்து தமிழ்நாடே வந்து ஒட்டுமொத்தமா ஒடுக்கப்பட்ட தென் தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா செய்தி இன்னைக்கு ஒரு பேப்பர்ல கூட வந்திருக்குங்க. கடந்த 6 வருஷத்துல திருநெல்வேலி அந்த மாவட்டத்துக்கு மட்டும் 634 வயலேஷன்ஸ் அன்டச்சபிலிட்டி நடந்திருக்குதுங்க. சோ அதிகமா தென் தமிழகத்தை வச்சு வச்சு பண்றாங்க. அங்க வந்து அந்த வன்முறை கலாச்சாரம், அருவாள் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து அதிகமா வளர்ந்துட்டே இருக்குது. இதுக்காக வந்து தனியா ஒரு படையை கொண்டு நிறுத்தணும், தனி கவனம் வந்து மாநில அரசு செலுத்தணுங்க. வாழ்க வாழ்க வாழ்கவே, கட்டளையா வாழ்க, வெல்க வெல்க வெல்கவே, புதிய தமிழக வெல்கவே, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், புதிய தமிழக ஆர்ப்பாட்டம், போராளி, மனித உரிமை போராளி, வாழ் உரிமை போராளி, நீதி வேண்டும் நீதி வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும், ஐடி ஊழியர் கவிஞருடைய படுகொலைக்கு நீதி வேண்டும், படுகொலைக்கு நீதி வேண்டும், முழுமையான நீதி வரையில் திட்டமிட்டு, சாதி வரையில் திட்டமிட்டு படுகொலை செய்த குடும்பத்தை